ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். SSB Films ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபியோ தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது. காமெடி வந்து அவங்க அப்பா கேரக்டர் தான் நான் சொல்லணும், சூப்பராக இருக்கணும் அவங்க அப்பா கேரக்டர். அதில் வந்து ஆக்டர்ஸ் நேம் தெரியல எனக்கு சரியா. நல்லா இருந்துச்சு, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. இருக்கணும் அது வந்து லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கே ஒரு மாதிரி கண் கலங்கிச்சு, என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்களே, அவங்க பேரண்ட்ஸ் பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் வேறு லெவல் ரொம்ப ரியாலிட்டிக்காக எடுத்துருந்தாங்க படம். நல்லா இருக்குண்ணா படம். அது வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக இல்லைண்ணா, ஓரளவுக்கு படம் இதுதான் இந்த கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரியலாக எடுத்துருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாண்ணா. மேபி இப்போ வந்து எனக்கு ஃப்யூச்சரில் நான் என் பையனுக்கே இந்த படத்தை போட்டு காமிப்பேனே வச்சுக்கோங்களேன். இந்த படம்லாம் அவங்க பார்க்கணும், பார்த்துட்டு இப்படி இருக்குது லைஃப், இப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த படத்தை பார்த்துட்டோம், கற்றுக்கிட்டோம், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி மாறணும். ஓகேங்களா? படத்தில் வந்துட்டு என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? புரியலண்ணா? படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க? லவ் வேறு லஸ்ட் வேறு, அதுதான். லவ் தனி, லஸ்ட்டு தனி. படத்தில் கிளாமர் அதிகமாக இருக்கா? ரொம்பலாம் சொல்ல முடியாதுண்ணா. அந்தந்த படத்துக்கு அந்தந்த இதுவும் தேவை, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாராலையும் சேர்ந்து பார்க்க முடியும் பேரண்ட்ஸோட, இல்லை பசங்களை 18+ இல்லை ப்ரோ, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி 2K ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா நல்லா இருக்கும். ஓகே, 2K ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த படம் பிடிக்குமா, இல்லை 90s கிட்ஸ் அவங்களுக்கும் பிடிக்கும்? இல்லை 2K கிட்ஸ் பிடிக்கும், 90s கிட்ஸும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். படத்தில் எதுவும் மெசேஜ் இருக்கா? இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்க மெசேஜ் தான் ப்ரோ. கிளாமர் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. ஆமாம், கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரோ இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் வந்து அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஜாலியாக பார்க்க வந்தது. லவ்ன்றது அவங்க இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு லவ் எப்படி இருக்கும், ஒரு லஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேர்ள்ஸுக்கு முக்கியமாக பார்க்க வேண்டிய படம். ஓகேங்களா? எல்லாருமே ஒரு இதில் போய் ஒரு லவ் எது, ஒரு காமம் எது அப்படின்ற இதில் குழப்பத்தில் போய் ஒரு இதில் போய் மாட்டிக்கிறாங்க. பட் ஆனால் இது அவங்க கண்டிப்பாக இதை பார்த்து கொஞ்சம் நிறைய சேஞ்ச் ஆகணும் கண்டிப்பாக கேர்ள்ஸ். சிக்லெட்ஸ் ப்ரோ பார்த்துட்டு வரீங்க, என்ன எல்லாருமே ஒரே கெட்டப்பில் வந்துருக்கீங்க? நாங்கள் எல்லாமே லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோ. லா காலேஜ் என்ன காரணத்துக்காக ப்ரோ இந்த படம் பார்க்க வந்தீங்க? ஃப்ரெண்ட்ஸு இன்வைட் பண்ணாரு, சும்மா ஒரு நார்மலாக பார்க்கலாம் தான் வந்தோம். பட் ஆனால் பார்த்தனே எனக்கும் ஸ்டார்டிங்கில் உட்காந்து என்னடா படம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபைனல் டச்சில் ஒன்று பயங்கரமாக சென்டிமெண்ட் கொடுத்து வச்சுட்டு இருக்காங்க. சென்டிமெண்ட், அப்புறம் பேரண்ட்ஸு எல்லாம் இப்போ தப்பு பண்ணுறவங்க கூட திருந்துடலாம், அந்த அளவுக்கு சூப்பராக. கண்டிப்பாக ஃபீமேல் பார்க்க வேண்டிய படம் இது. படத்தில் கிளாமர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே, எப்படி இருக்கு ப்ரோ. எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருக்காங்க, எங்கே வைக்கக்கூடாது அந்த இடத்துல வைக்காம வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட், லெஸ் எப்படி மாறுது, எப்படி அரவணைக்கிறாங்க ஃபேமிலி, அதெல்லாம் இதில் கண்டிப்பாக இருக்குது. இதில் நல்ல படம் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ ஒரு பேரண்டாக இந்த படம் வந்து எல்லாமே ரேட்டட் அடல்ட் படம், சின்ன பசங்க நினைக்கிறாங்க. இல்லை, இது ஒரு பேரண்டாக தான் நான் அந்த படம் பார்க்க வந்தேன். எப்போவுமே நம்ம இதில் வந்து செக்ஸை தப்பாக தானே பார்க்குறாங்க. அதனால் ரேட்டட் மூவி வந்து சினிமா ஒரு டேரக்டராக பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு பிசி எல்லாம் கிடையாதுங்க. அவங்க கான்செப்டை எடுக்கணும், இது ஒரு அடல்ட் கண்டென்ட், அதனால் அவங்க போல்டாக எடுத்திருக்காங்க. ஆனால் சென்சார் போர்டுன்னு ஒன்று தேவை தான். அவங்களுக்கு வந்து இது வந்து கிட்ஸு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கிட்ஸுக்கு எல்லாமே தெரியும். நம்ம தான் இப்போ கிட்ஸு 40 வயசு மேலே இருக்காங்களா, எங்களுக்கு தான் எதுவும் தெரியாது. இல்லை கிளாமர் அதிகம் அந்த மாதிரி எனக்கு நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். பார்த்து நெருடலாக இருக்கும், அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் வெளியே ஃபோக்கஸ் ஆகுது வேணால் கிளாமர் ஏன்னு இருக்குது, அப்படி எதுவுமே இல்லை. நான் நீட்டாக உட்காந்து பார்க்கலாம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. இது யங்ஸ்டர்ஸ்க்கான படம். பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நல்ல படத்தில் நிறைவாக நடிச்சிருக்கோம், நிறைய பேர் ரசிக்கிறாங்க. வெளியில் வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்கோன்னு. இதில் வந்து பசங்களுக்காக மட்டும்னு சொல்ல முடியாது சார், பேரண்ட்ஸுக்கும் இதில் மெசேஜ் இருக்குது. வெளியில் போஸ்டர் பார்த்துட்டு ஐயோ இது இந்த மாதிரி படம், ஏன் படம் அப்படி இப்படின்னு நினச்சி வராமல் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் நல்ல மெசேஜ் இருக்குது. அது பசங்களுக்கும் இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். சாங்லேருந்து டயலாக்லேருந்து எல்லாமே பார்த்து பண்ணியிருக்காரு டைரக்டர். எல்லாரும் ரசிக்க வேண்டிய படம். தயவு செஞ்சு வந்து தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. படத்தில் மெசேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்படி பசங்க மட்டும்தான் பார்க்க முடியுமா, பேரண்ட்ஸோட சேர்ந்து பார்க்கலாமா? கண்டிப்பாக பேரண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கலாம். என்னென்னா எல்லாருமே ஒரு அந்த +2 முடித்த பிறகு எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு சின்ன குறுகுறு இருக்கும், காதல் வரும், அதாவது என்ன சொல்லுவாங்க, உன் ட்ரூ லவ் என்னங்கிறது தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது சமயத்தில் போய் ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாட்டிக்கும் போது பின்னாடி நடக்கிற ஒரு சிக்கல் இருக்கும் இல்லையா, அந்த சிக்கலையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து என்னென்னா இன்றைக்கி உண்மையிலே அந்த வயசு பசங்களுக்கு நம்ம என்ன முடிவெடுக்கிறோன்னே தெரியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதை தெளிவாக சொல்லியிருக்கோம்.
அதில் வந்து முடிவு எடுத்தால் எப்படி இருக்கும், முடிவு எடுக்கலைன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். SSB பிலிம்ஸ் ஸ்ரீனிவாசன் குரு தயாரிப்பில் சிக்லெட்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் KPU தினா நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது.